ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரெசிபி அப்படின்னா மாங்காய் வச்சு ஒரு ரசம். மாங்காய் ரசம். இதை பாருங்கள், ஒரு சின்ன கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு புளிப்பு வேணும்னா குண்டு மாங்காய் இருக்கும் இல்லையா, புளிப்பு மாங்காய், அதை எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதால் நான் இதை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேருக்கு சரியாக இருக்கும் ரசம் வைக்கிறதுக்கு. பருப்பு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது இந்த மாங்காய் ரசத்துக்கு. மாங்காய், அப்புறம் மிளகு சீரக பொடி, உப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, லாஸ்ட்டாக கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ, கொஞ்சம் கடுகு. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாங்காவை, முழு மாங்காவை எடுத்து இந்த தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே நம்ம போட்டுட்டு இது வெந்த உடனே இதனோட கலரே சேஞ்ச் ஆகும். அதால் இது வேகட்டும். இந்த பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஹையில் தான் வைக்க போகிறேன். ஹையில் வச்சுட்டு சீக்கிரம் பண்ணால் குக் ஆகிடும். நம்ம அதை எடுத்து இதில் நான் நல்ல தண்ணி தான் விட்டு வச்சுருக்கேன். அதால் நீங்கள் நல்ல தண்ணியை கூட விட்டு வச்சுக்கோங்க. மோர்லாம் நீங்கள் கடையும் போது கூட இந்த தண்ணியை விட்டால் அந்த மாங்காவோட டேஸ்ட் வரும். அதால் இந்த தண்ணி கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதால் தண்ணி ஆறின பிறகு தயிரை கடையும் போது அதில் இந்த தண்ணியை விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாங்காய் ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். அதால் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தண்ணி விட்டுருக்கேன். அதால் இதை மூடி வச்சுருவோம். இது வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது மாங்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி போச்சு. இதை வெந்திருக்கும், நல்லாவே வெந்திருக்கும். க்ரீன் கலரில் இருந்தது எல்லோ கலருக்கு வந்தாச்சு. இப்படி குத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பண்ணணும். வாங்க, இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துன்னு வரேன். அடுப்பு பற்ற வச்சு இப்போது கடாய் போட்டு நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு வச்சுருக்கேன். இது நம்ம மாங்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா மாங்காய் வெந்தவுடனே அந்த பல்ப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடாயாச்சு. இப்போ இதில் நான் கடுகு போட போகிறேன். நெக்ஸ்ட் 2 மிளகா வத்தல். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பூண்டு வேணாலும் நீங்கள் பூண்டு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். நான் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறது தான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி ஒரு துண்டு, நெக்ஸ்ட் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பல்ப்பு இருக்குது இல்லையா, இப்போ இதுக்குள்ளே இதை நம்ம இப்படி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதை நம்ம மாங்காவை வேக வச்சு எடுத்த பல்ப்பு இருக்குது இல்லையா, விழுது, அதை இதில் விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் எப்போவுமே நீங்கள் செய்யறதுக்கு முன்னால் விட்டு பாருங்கள். மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், உப்பு போட்டாச்சு. நல்லா ஒரு கொதிக்கட்டும். அந்த இஞ்சி சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் ஸ்பைஸியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கோசரம் தான் சம்மரில் ஸ்பைஸியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேணும்னா உங்களோட ஆப்ஷன், சேர்த்துக்க வேணாம்னு சொல்ல. பூண்டு நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், அது உங்களோட ஆப்ஷன். ஆனால் இது நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அதால் தான் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது எப்போவுமே கொத்தமல்லி தூவுற மாதிரி லாஸ்ட்டாக கொத்தமல்லியை நம்ம தூவிடுவோம். ஏன்னா அந்த இறக்கிட்டு அந்த கொத்தமல்லியை தூவிட்டு தட்டை மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கியிருக்கும். இப்போயே போட்டால் அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். கொதிக்கட்டும். இப்போ மாங்காய் ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இதில் நம்ம மிளகு ஜீரக பொடியை போட போகிறோம். லாஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ குயிக்காக நம்ம செஞ்சிட்டோம். இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மாங்காய் சீசன்லேயே நீங்கள் மாங்காவை இந்த மாதிரி வேக வச்சு
நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இப்போ நம்ம ரசம் பண்ணுறதால இமீடியட்டாக கையில் ஸ்க்வீஸ் பண்ணாலே வந்துடும். ஆனாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நல்லா ஒரு தட்டில் போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்ல வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து நல்லா காஞ்ச ஒன்று மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிட்டீங்கன்னா மாங்காய் பொடியும் உங்களுக்கு ரெடி ஆகிட்டும். இமீடியட்டாக வந்து உங்களுக்கு மாங்காய் ரசம்லாம் சீசன் இல்லாத போது கூட நீங்கள் அழகாக மாங்காய் ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, உப்பு வேணாட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் எது அதில் ஆட் பண்ணமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அழகாக நல்ல வெயிலில் ஒரு 4-5 நாள் நல்லா காய வச்சுட்டு எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீசன் இல்லாத டைமில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி மாங்காய் ரசம்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப நல்லா வந்து நம்ம இம்மீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாங்காய் பல்ப்பை கூட கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வெறும் பல்ப்பை மட்டும் நம்ம ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாங்காய் ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும் இமீடியட்டாக. அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய விஷயங்கள் நிறைய ஒர்க்லோடை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனலில் வந்து கொத்தமல்லியை தூவியாச்சு. தூவினோன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதால் இப்போ என்ன பண்ணிட போகிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். மாங்காய் ரசம் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாராலையும் செய்ய முடியும், செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. அதை பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து அப்படியே ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுட சுட மாங்காய் ரசம் தயார். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும். நடுவில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வீடியோஸ் போட முடியல, அதால் ஷார்ட்ஸாக போட்டுன்னு இனிமேல் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இதை வந்து ஒரு மார்னிங் ஒரு சூப் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மிளகாலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சோம்பு தாளிக்கும் போது சோம்புலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பாக கூட எடுத்துட்டோம்னா ஒரு அப்பிடைட் மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். இப்போது நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் கேட்காம இப்போ கேட்குறீங்க, பரவாயில்ல. இது என்னோடய ரொட்டீன் ஒர்க். வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரொம்ப வெயிலில் அதிகமாக போகாதீங்க. தண்ணி நிறைய குடிங்க. பழ ஜூஸ் நிறைய குடிங்க. உடம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க. ஓகேவா? பாய்.